கடலோசை என்றேனோ பெரிய நம்பியை போலே. ஸ்ரீ ஆளவந்தாருக்கு அடுத்தபடியாக விசிஷ்டாத்வைத சமயத்தின் ஆச்சாரியனாக மடத்தை அலங்கரித்தவர் பெரிய நம்பிகள். ஆளவந்தாரின் முதன்மை சீடர்களுள் ஒருவர். ராமானுஜரை திருவரங்கத்திற்கு அழைத்து வருவதற்கு பெரிய நம்பிகளே ஒரு கருவியாக இருந்தார். ஆளவந்தாரின் சீடர்களில் ஒருவரான மாரநேரி நம்பி மிகப்பெரிய ஸ்ரீ வைஷ்ணவர். 4வது வர்ணத்தில் அவதரித்தவர். உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாமே ஆச்சாரியன் என்று இருந்தவர் மாரநேரி நம்பி. மாரநேரி நம்பியின் தொழில் உழவுத் தொழில். ஒரு நாள் இவர் உழுது கொண்டிருக்கும் பொழுது இவருக்கு பசித்தது. கீழே இருந்த வயல் மண்ணை எடுத்து அதை நீரில் அலசி அலசி அம்மண்ணை உண்டார். அந்த வழியே வந்த ஆளவந்தார் இவருடைய இந்த செயலை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். ஐயா, நீங்கள் செய்யும் செயல் எங்களுக்கு புரியவில்லையே, சேற்றில் நின்று கொண்டு சேற்றை உண்கிறீர்களே என்று கேட்கிறார் மாரநேரி நம்பியிடம். சாமி, மண்ணுக்கு மண்ணை இடுகிறேன் என்று பதில் கூறுகிறார் மாரநேரி நம்பி. இதை கேட்ட ஆளவந்தார் இவருடைய ஞானத்தை வியந்து, இவர் நம் மாறன் குருகூர் நம்பிக்கு நிகரானவர் என்று கூறி மாறனுக்கு நிகரான நம்பி மாரநேரி நம்பி என்று அவருக்கு பெயர் சூட்டி நீர் என்னுடன் வாரும் என்றார். மாரநேரி நம்பியோ தான் தாழ்ந்த குலம் என்று சற்று தயங்க, அதற்கு ஆளவந்தார் பெருமாள் நினைப்பில் இருக்கும் உன்னை போல ஒருவனுக்கு குலபேதம் எதுவும் கிடையாது என்று அழைத்தார். உடனே மாரநேரி நம்பி தன் தொழிலையும் ஏற்கலப்பையையும் மாடுகளையும் வீட்டையும் உற்றார் உறவினர்களையும் விட்டுவிட்டு கிளம்பிவிட்டார். பின் ஆளவந்தார் அவருக்கு வைணவ சின்னங்களான சங்கு சக்கரத்தை தோளில் பொறித்து தொண்டர் குலம் என்ற வைணவ குலத்தில் சேர்த்துக் கொண்டார். மாரநேரி நம்பி தன் சிறிய குடிலில் ஆளவந்தாரை போல மண்ணில் ஒரு விக்கிரகம் செய்து அதை தினமும் பூஜித்து வந்தாராம். பகல் வேளையில் ஆளவந்தாரின் காலக்ஷேப நல் உபதேசங்களை கேட்டுக்கொண்டு வந்தார். தன்னுடைய ஆச்சாரியர் ஆளவந்தாருக்கு இருந்த ராஜபளவை நோயை தனக்கு வாங்கிக் கொண்டார். ஆளவந்தாரை விட்டு நோய் நீங்கினாலும் அவர் நாளடைவில் வயதின் காரணமாக தளர்ச்சி ஏற்பட்டு கடைசி நாளை நெருங்கும் சமயம் அனைவரையும் கூப்பிட்டு, மாரநேரி நம்பி என் அபிமான சிஷ்யன், அவன் என் நோயால் அவதிப்படுகிறான். என்னை எப்படி கவனித்துக் கொள்வீர்களோ அதுபோல அவனை கவனித்து பணிவிடை செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து பரமபதம் எய்தினார். இந்த சமயத்தில்தான் இளையாழ்வார் என்கிற ராமானுஜர் அங்கே வந்து ஆளவந்தாருக்கு பிறகு வைஷ்ணவ ஆச்சாரிய பீடத்தை அலங்கரித்தார். கடும் நோயால் வாடிக்கொண்டிருந்த மாரநேரி நம்பி தம் இல்லத்தில் அவருக்கு உதவி செய்ய யாரும் இல்லாமல் உடலில் வலுவிழந்து சமையல் செய்து கொண்டிருந்த சமயம் ஒரு நாள் பெரிய நம்பிகள் அங்கே சென்றார். இவர் படும் கஷ்டங்களை கண்டு மிகவும் மனவேதனை அடைந்தார். அன்று முதல் மாரநேரி நம்பியை பாதுகாக்கும் பொறுப்பை பெரிய நம்பிகளே ஏற்றுக்கொண்டார். தினமும் அவர் தங்கியிருக்கும் குடிலுக்கு சென்று மாரநேரி நம்பியை குளிக்கச் செய்து ஆடைகள் உடுத்தி 12 திருநாமங்கள் சாத்தி ஊராருக்கு தெரியாமல் அவருக்கு உணவு கொண்டு போய் கொடுத்து கொண்டிருந்தார். அவர் உடலில் உள்ள ரணத்திற்கு மருந்து போட்டும் வந்தார். இரவு நேரங்களிலும் தன் இல்லத்தில் இருந்து அவருக்கு உணவு எடுத்துச் சென்று அவர் உண்ட பின் மாரநேரி நம்பியை படுக்கையில் படுக்க வைப்பார். இவ்வாறு கைங்கரியம் செய்து கொண்டு வந்திருந்த பெரிய நம்பிகள் ஒரு நாள் மாரநேரி நம்பியை பார்த்து, நம்பியே, இன்றிலிருந்து 3ஆம் நாள் நீர் ஆளவந்தாரின் திருவடியை அடைவீர் என்றார். அப்பொழுது மாரநேரி நம்பி, இந்த தேகம் ஆளவந்தார் சங்கு சக்கரம் சாற்றிய தேகம், அவருடைய மகா பிரசாதத்தை ஏற்றுக்கொண்ட தேகம். அதனால் என்னுடைய இந்த உடலை வைணவர்கள் அல்லாத எனது உறவினர்களிடம் ஒப்படைத்து விடாதீர்கள் என்று பெரிய நம்பிகளிடம் வேண்டிக் கொண்டாராம். இறக்கும் தருவாயில் தன் குடிலில் இருக்கும் மண்ணாலான ஆளவந்தாரை தியானித்தபடியே ஆச்சாரியன் திருவடியை அடைந்தார். மாரநேரி நம்பிகளின் இறுதி ஈமச் சடங்குகளை பெரிய நம்பிகள் மேற்கொண்டார். ஒரு தீண்டத்தகாதவனை தொட்டு பிராமணன் ஒருவன் இப்படி செய்யலாமா என்று திருவரங்கத்தில் பலர் முகம் சுளிக்க ஆரம்பித்தார்கள். ஊர்க்கட்டுப்பாட்டின்படி ஊரார் பெரிய நம்பியை ஜாதியை விட்டு தள்ளி வைத்தனர். அவர் வீட்டு வாசலில் முள்ளை போட்டு அடைத்து அவரை வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்க ஏற்பாடு செய்தார்கள். சிலர் ராமானுஜரிடம் சென்று,
நீர் சாஸ்திரம், சம்பிரதாயம், ஆச்சாரம், அனுஷ்டானம் என்று வளர்த்துக் கொண்டிருக்கிறீர். ஆனால் உங்கள் குரு பெரிய நம்பியோ இப்படி செய்துள்ளார். இது நியாயமா? நீரே சென்று ஆச்சாரியனிடத்தில் கேளும் என்றார்கள் கோபமாக. இதெல்லாம் அறியாதவரா நம் ராமானுஜர்? ராமானுஜருக்கு தன் குரு செய்தது சரி என்று தெரியும். எம்பெருமானாருக்கோ பெரிய நம்பி மூலமாக மாரநேரி நம்பியினுடைய பெரும் சிறப்பை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஆசை இருந்தது. பெரிய நம்பிகள் இல்லத்திற்கு சென்று, எதற்காக இப்படி செய்தீர் என்று கேட்டார். அதற்கு பெரிய நம்பிகள் புன்முறுவலோடு, வாரும் ராமானுஜரே, மற்றவர்கள் கேட்டிருந்தால் நான் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் நீர் நரகம் போனாலும் பரவாயில்லை என்று கூறி எம்பெருமானார் என்ற பெயர் பெற்றவர். நீர் இந்த கேள்வி கேட்பதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. விதுரனுக்கு அந்திமச் சடங்கை யார் செய்தார்கள் என்று கேட்கிறார். தர்மபுத்திரன் என்று பதில் உரைத்தார் ராமானுஜர். ராமானுஜரே, விதுரன் தர்மபுத்திரரை காட்டிலும் தாழ்ந்த குலம். ஆனால் தர்மபுத்திரன் அந்திமச் சடங்கை செய்தான் அல்லவா? அது கிடக்கட்டும், ஜட்டாயுவுக்கு யார் அந்திமச் சடங்கு செய்தார்கள் என்று கேட்டார் பெரிய நம்பிகள். ராமர் என்றார் ராமானுஜர். ஒரு பறவையை காட்டிலும் ராமர் எவ்வளவு பெரியவன்! அப்படி இருக்க ராமர் செய்துள்ளார். நான் என்ன தர்மபுத்திரரை காட்டிலும் உயர்ந்தவனா? அல்லது மாரநேரி நம்பி விதுரனை விட தாழ்ந்தவனா? நான் என்ன ராமனை விட உயர்ந்தவனா? அல்லது மாரநேரி நம்பி ஜட்டாயுவை விட தாழ்ந்தவனா? எந்த ஜாதியாக இருந்தாலும் அவன் திருமாலின் அடியவர் என்றால் அவன் எனக்கு சுவாமி என்கிறார் நம் நம்மாழ்வார் தன் பாசுரத்தில். ஆழ்வார் பாடல்கள் எல்லாம் பொருள் நிறைந்தது என்று ஏற்றுக்கொண்டால் நான் செய்ததும் சரியே. ராமர் மற்றும் தர்மரின் செயல்களை பாராட்டி ஆழ்வார்கள் பாடியுள்ளனர். அவை நாமும் அது வழி நடக்கவே. ராமர் தர்மர் செய்த செயல்களை ஆழ்வாராதியர் குறிப்பிட்டு போற்றி பாடிய பாசுரங்கள் எவரும் பொருட்படுத்தாத கடலோசை போன்றவையா என்று கேட்கிறார் பெரிய நம்பிகள். இதை கேட்டவுடன் ராமானுஜர் பெரிய நம்பிகளின் திருவடிகளில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். ராமானுஜர் தன்னை சுற்றியிருந்தவர்களுக்காகவே பெரிய நம்பிகளிடம் அர்த்தம் கேட்டார். ஆழ்வார் பாசுரங்களில் மற்றவர்களுக்கு தெரியாத அர்த்தம் கூட நம் ராமானுஜருக்கு தெரியும் தானே. இதற்கிடையே பெரிய நம்பியின் மகள் அத்துழாய் நடந்ததையெல்லாம் அறிந்து மனம் கொதித்துப் போனாள். அத்துழாயை அவள் புகுந்த வீட்டில், உன் அப்பாவை ஜாதியிலிருந்து தள்ளி வைத்து விட்டார்களாமே என்று பேசி அவள் மனதை மிகவும் புண்படுத்தி விட்டனர். அழுதவாறு அத்துழாய் நேராக எம்பெருமானாரிடமே வந்து, எம்பெருமானாரே, இது நியாயமா என்று கேட்கிறாள். அத்துழாய், நியாயம் வழங்கும் வல்லமை படைத்தவன் நம் அரங்கன். புறப்பாட்டில் வீதி உலா வருவார் அல்லவா? அவரிடமே உன் கேள்வியை கேள். திருப்பானாழ்வார் பஞ்சமகுலத்தில் பிறந்தவர். அவரையே ஸ்ரீரங்கநாதர் பட்டர் தோளில் சுமந்து வர கட்டளையிட்டவன் அல்லவா அந்த அரங்கன். அவர் பேச்சுக்கு மறுபேச்சு உண்டோ? உனக்கு நல்ல நீதியையே வழங்குவார் என்றார் ராமானுஜர். சித்திரை தேரில் வீதி வலம் வந்த நம்பெருமாளை தன் வீட்டு வாயிலில் தடுத்து நிறுத்தினாள் அத்துழாய். எல்லோரும் திகைத்தனர். அத்துழாய், என்ன காரியம் பண்ணிவிட்டாய்? பெருமாளை தடுத்து நிறுத்தியது முறையா? விலகிப்போ என்றனர் அங்கிருந்த அந்தணர்கள். உங்களிடம் என்ன பேச்சு? அதோ தேரில் ஒய்யாரமாக அமர்ந்து வீதி வலம் வருகின்ற என் ரங்கனை கேட்கிறேன், நம்பெருமாளை கேட்கிறேன். எனது தந்தை உண்மையிலேயே ரங்கநாதரின் பக்தன் என்றால் என் கேள்விக்கு அவர் பதில் சொல்லட்டும் என்று ஆவேசமாக உரக்கப் பேசினாள். அத்துழாயின் ஆவேசமான கோபத்தைக் கண்டு அனைவரும் திகைத்து போய் வாயடைத்து போனார்கள். எல்லோரையும் ரட்சிக்கும் பெருமாளே, எனக்கு ஒரு பதில் சொல்லிவிட்டு இங்கிருந்து நகர்ந்து போ. என் மீது ஆணை. ராமாவதாரத்தில் நீர் குகனுடன் ஜாதி பார்த்தீரா? சபரி என்ற வேடுவச்சி ருசித்து தந்த பழங்களை உண்ணவில்லையா? ஹனுமன் சுக்ரீவனை வானர ஜாதி என்று ஒதுக்கிவிட்டீரா என்ன? ஜட்டாயு என்ற பறவைக்கு அந்திமக்கிரியையை நீர் செய்தீர் அல்லவா? விபீஷ்ணனை அசுரன் என்று இனம் பிரித்து ஏற்க மாட்டேன் என்றா சொன்னீர்கள்? முனிவர்களை விட இவர்களிடம்தானே அதிக நெருக்கமாக பழகினீர். லோகசாரங்க முனி என்னும் உயர்ந்த குலத்தாரை விட தாழ்ந்த குலத்தில் பிறந்த திருப்பானாழ்வார் மீட்டிய வீணையின் இசைக்கு மயங்கி அவர்பால் அன்பு கொண்டீர்கள் அல்லவா?
உம்மையே வணங்கி ஆச்சாரியர் ஆளவந்தாரையே பணிந்திருந்த மாரநேரி நம்பி என்னும் ஒரு மகாபக்தருக்கு அந்திமக்கிரியை செய்ததற்காக என் தந்தை பெரிய நம்பியை இப்படி இந்த ஊர் அந்தணர்கள் தள்ளி வைப்பதை நீர் எப்படி ஏற்கலாம்? உமக்கு ஆச்சாரியனான எம்பெருமானாருக்கே ஆச்சாரியனான பெரிய நம்பி குற்றமிழைத்தவரா? எனது தந்தை மாரநேரி நம்பிக்கு இறுதிக்கடன் செய்தது நியாயமென்றால் உமது தேர் அசையாது நிற்கட்டும் என்றாள் அத்துழாய். தேரும் அப்படியே நின்றது. பின் பெரிய நம்பிக்கு தீர்த்தம் வழங்கிய பின்னரே தேர் நகர்ந்தது. பெரிய நம்பி மீது இருந்த பாவம் தீர்ந்தது. திருக்கோளூர் அம்மாள் ஆழ்வார்களின் பாசுரங்களை வெறும் கடலோசை என எண்ணாமல் பாசுரங்களில் உள்ள அர்த்தங்களை உணர்ந்து அது வழி நடந்து பாகவத சேவையில் நான் ஈடுபடவில்லையே. குலம், கோத்திரம், வயது எதையும் நோக்காமல் பாகவத விசேஷங்களை உணர்ந்து காரியமாற்றிய பெரிய நம்பியைப் போல நான் உணராமல் இருக்கிறேனே என்று தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவிக்கிறாள் திருக்கோளூர் பெண் பிள்ளை. அதனால்தான் இந்த ஊரை விட்டு போகிறேன் என்கிறாள் ராமானுஜரிடம். To watch more videos, please press the subscribe button and the bell icon.